Hi friends, welcome to GT Law Series. In this video, நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்க क्वेश्चनக்கான ஆன்சர் செக்ஷன் வீடியோவை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்துக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா காந்தி மேம் எனக்கு மெயில் வரல. மெயில் வரலனா எதுவும் இஷ்யூ இல்லை, உங்களுடைய ஸ்பேம் ஜங்க் அந்த மாதிரி செக் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் ஜூன் 4 10 o'clock மேலே ஏதாச்சும் உங்களுடைய அப்ளிகேஷனில் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணி பாருங்கள். எடிட்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் எடிட் பண்ணி சப்மிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜபா மேம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சரியா இல்லை அப்படின்னு மெயில் வந்துச்சு, திருப்பி சர்டிஃபிகேட் அதே மெயிலுக்கு அப்ளை பண்ணேன், ஆனால் ரெஜிஸ்டர் நம்பர் இன்க்ளூட் பண்ணாமல் விட்டு அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்களா? அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும், பரவாயில்ல. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அனுப்புனீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடிக்கே வந்துட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் மென்ஷன் பண்ணி உங்களுடைய நேம், உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு மறுபடியும் அந்த மெயில் ஐடிக்கே வந்து அனுப்புங்க. 2 மெயிலில் ஏதாச்சும் ஒரு மெயிலை பார்த்துக்கோங்க அவங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வேல்மூர்த்தி மேம் நான் 88 கட் ஆஃப் பிசி எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? உங்களுக்கு ஆல்ரெடி லைவ்ல மென்ஷன் பண்ணிட்டேன், 88% கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா நோயல் பிரபு மேம் எஸ்சி கேஸ் 71% கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? 71%க்கு கவர்மெண்ட் கிடைக்குன்றது பாசிபிள் ரொம்ப லோ தான். மேபி வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கலாம், அதையும் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. சாலிஹாவா மேம் 87 மார்க் கேன் ஐ கெட் சீட் இன் கவர்மெண்ட் காலேஜ்? 87 கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அகல்யா மேம் 89 சிஏ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் லா காலேஜ் கோயம்புத்தூர் சீட் கிடைக்குமா? 89% கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கும், ஆனால் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் கிடைக்குமான்னு தெரியல. மேபி வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரலாம், இல்லை செகண்ட் கவுன்சிலிங்கில் வரலாம், ஆனால் கோயம்புத்தூர் தான் கிடைக்கின்றதை மென்ஷன் பண்ண முடியாது. உங்களுடைய கட் ஆஃப் உங்களுடைய கேட்டகரிக்கு எங்கே வேகன்சி இருக்கோ அங்கே தான் சீட்டு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜீவிதா மேடம் நான் 64, நான் டிசேபிள் பர்சன், விஷுவல் எனக்கு கவர்மெண்ட் லா காலேஜ் கிடைக்குமா ப்ளீஸ் மேடம் சொல்லுங்கள். அதாவது இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கீங்க இல்லையா, ஃபிசிக்கலி சேலஞ்ச் இந்த டிசேபிள் பர்சன் இருக்கவங்களுக்கு வந்துட்டு கட் ஆஃப் வந்து வெளிப்படையாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எந்த பர்சன் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து டைரெக்டாக மெயில் அனுப்பிச்சு செலக்ட் ஆனவங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ 64ன்றது கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள், கிடைக்குன்றதை நம்பியே இருங்க, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரக்ஷியா மேம் எனக்கு எடிட் மெயில் வரல மேம். வரலன்னா பிரச்சனை இல்லை, உங்களுடைய அப்ளிகேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா ஜூன் 4 10 o'clock மேலே ட்ரை பண்ணி பாருங்கள், லாகின் பண்ணி பாருங்கள். லாகின் ஆகி எடிட் ஆப்ஷன் காமிச்சுன்னா தாராளமாக நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சாரு கவுன்சிலிங் எப்போ மேம்? கவுன்சிலிங் வந்துட்டு எடிட்டிங் ஆப்ஷன் 4 to 6 வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேருந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து ஜெனரல் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ ஜூலை 1 வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது ரிலீஸ் பண்ண பாசிபிள் இருக்கு. ஆகாஷ் மெயில் ஐடி எடிட் பண்ணலாமா மேம்? மெயில் ஐடி எடிட் பண்ணலாமான்னு தெரியல, நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள். லாகின் பண்ணி உங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா தாராளமாக பண்ணிக்கங்க. ரியாகோ மேம் எனது மகள் 400க்கு 303 75% மகளுக்கு அரசு சட்டக்கல்லூரி சீட்டு கிடைக்குமா? 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்துள்ளார். முஸ்லீம், பிசிஎம் அரசு சட்டக்கல்லூரி சீட்டு கிடைக்க வாய்ப்பு உள்ளதா மேடம்? அதாவது இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் வரீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் 90 above இருக்குதுன்ற பட்சத்தில் தான் வந்து லாஸ்ட் இயர் சீட்டானது கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு இந்த 75%க்கு சீட் கொடுக்கறதுக்கான பாசிபிள் கிடையாது. ஆனால் வந்து 75%க்கு கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கலனாலும் கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்கலனாலும் கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அருள் பாண்டியன் ஆல்ரெடி ரிப்ளை கொடுத்துருக்கேன் லைவில். மேம் எனக்கு மெயில் வரல, இல்லை
இப்போ வரைக்கும் ஏதோ ப்ராப்ளம் இல்லை, ப்ளீஸ் ஆன்சர் மீ. நீங்கள் கரெக்டான மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து வரல, ஒரு சில பேருக்கு மட்டும்தான் வந்திருக்கு. அப்ளிகேஷனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா நீங்கள் 4th ஜூனுக்கு அன்னைக்கு 10 o'clock மேலே லாகின் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? தோனி அக்கா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவுக்கு உங்கள் வியூவில் சேஃப் கட் ஆஃப் சொல்லுங்கள். அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கட் ஆஃப் தான் எடுப்பாங்கன்றதை யாராலையுமே வந்து சொல்ல முடியாது. உங்களுக்கு டைரெக்டாக தான் வந்து மெயில் அனுப்புவாங்க. லாஸ்ட் டே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டிசேபிள் பர்சன் ஒரு 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 ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வந்து 74 கட் ஆஃப் எடுத்திருக்கேன், எனக்கு வந்து சீட் ஆனது அலாகேட் பண்ணியிருக்காங்கன்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இயர் பார்த்தா தான் தெரியும். கனி, மேம் 3 years LLB ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்குமா மேம் ஃபார் எம்பிசி? ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே கிடைக்குமானா அது கிடையாது. உங்களுடைய கட் ஆஃப்க்கு தான், உங்களுடைய கேட்டகரிக்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து அமையும் சீட்டு. திருகுணாவா மேம்? மெயில் வரலன்னா அப்ளிகேஷனில் எடிட்டிங் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஜூன் 4th அன்னைக்கு. கனி ஆல்ரெடி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி, அக்கா நான் வேறு காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அங்கே கவுன்சிலிங்க்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாங்க. அக்கா நான் லைவில் கேட்டேன், அப்போ என் கட் ஆஃப்க்கு கண்டிப்பாக கிடைக்குமான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. என் கட் ஆஃப் 83. இப்போ அங்கே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன்னா அதுதான் லாக் கிடைச்சா அந்த காலேஜில் திருப்பி தருவாங்களா அக்கா? ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் லாக் கிடைச்சா கண்டிப்பாக லாவுக்கு போயிடுவேன். ஸ்போர்ட்ஸுக்கு தான் வேறு காலேஜ் எனக்கு இப்போ ஒரிஜினல் கொடுப்பாங்களா அக்கா கேட்டேன். என் கட் ஆஃப்க்கு மதுரையில் கிடைக்குமா? நான் சத்தியமூர்த்தி 83% வந்துட்டு கவர்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். 100% கவர்மெண்ட்டில் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்துட்டு கவர்மெண்ட்லேயோ கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜ்லேயோ உங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும். ஆர்ட்ஸ் காலேஜில் நீங்கள் இதை வந்து வேறு காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறதும் ஜாயின் பண்ணாததும் உங்களுடைய விஷயம். நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதை டிஸ்கண்டினியூ பண்ணி அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லா காலேஜில் அட்மிஷன் தருவாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து யோசித்து செயல்பட்டுக்குங்க. பாரதி, கட் ஆஃப் 87, பிசி திருச்சிக்கு கவர்மெண்ட் லா காலேஜ். சரி, 87% கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும், ஆனால் திருச்சியில் கிடைக்குமான்றதை கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. மகிமா, அக்கா நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட், ஆனால் நான் எஸ் கொடுத்ததுக்கு பதில் நோ கொடுத்துட்டேன், இப்போது நானும் எடிட் பண்ணலாமா? எஸ், நீங்கள் எடிட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஜூன் 4th 10 o'clock மேலே லாகின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? காவியா கார்த்திகா, மேம் எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு, 2 மெயில் வரல, நான் என்ன செய்யணும் ப்ளீஸ் சொல்லுங்கள். அக்கா எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு, செகண்ட் மெயில் வரல, என்ன பண்ணணும்? எந்த மெயில் வரலன்னு தெரியலையே. உங்களுக்கு ஏதாச்சும் எடிட்டிங் அதாவது மிஸ்டேக் எதனா அப்ளிகேஷனில் இருந்ததுன்னா ஜூன் 4th அன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மதுமிதா, மேம் கொஞ்சம் சொல்லுங்களே, மெயில் லேட்டாக எதுவும் வருமா? மெயில் வரலனாலும் பரவாயில்ல, எல்லாருக்குமே வந்து மெயில் ரிசீவ் ஆகல, ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் அப்ளிகேஷனில் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். ஜூன் 4th அன்னைக்கு லாகின் பண்ணி மெயில் வரலனாலும் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு எடிட்டிங் ஆப்ஷன் ஷோ ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடிட் பண்ணிக்கலாம். சுரேந்திரன், அக்கா எனக்கு மெயில் வந்தது, அதில் 12வது மதிப்பெண் சாதி சான்றிதழ் கேட்டார்கள், அது எதற்கு? அதாவது நீங்கள் அனுப்பிச்ச டாக்குமெண்ட் பிளர்ராக இருக்கலாம், கிளியராக இல்லாமல் இருக்கலாம், ஏதாச்சும் அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்காக திருப்பி அனுப்ப சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு என்ன மெயிலில் கண்டென்ட் சொல்லியிருக்காங்கன்றது எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்து அந்த மெயில் ஐடிக்கே வந்து அனுப்ப சொன்னாங்கன்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, அப்ளிகேஷன் நம்பரு,
கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணி கேட்ட டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா மெயிலில் உங்களுக்கு வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்றதை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க. மதுமிதா மேம் இன்னும் மெயில் வரல, ஆல்ரெடி ரிப்ளை பண்ணிட்டேன். பிரவீனா மேம் நான் எஸ்சி என்னோட கட் ஆஃப் 80 கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? 80% கிடைக்கும் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில். தமிழரசன் மெயில் வரல மேம். மெயில் வரலனால பரவாயில்ல, அப்ளிகேஷனில் எடிட்டிங் இருக்குன்னா June 4 ட்ரை பண்ணுங்கள். ஸ்ரீமதி மேம் நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இல்லை, பட் அப்ளிகேஷனில் எஸ்ன்னு போட்டேன், அது ப்ராப்ளம் வருமா? எஸ்ன்னு போட்டிங்க இல்லையா, இப்போ எடிட்டிங் ஆப்ஷன் வருது, அதில் போய் நோ கொடுக்க முடிஞ்சால் நோ கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கான ஃபர்தர் டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணலைன்னா உங்களை வந்து ஜென்ரல் கேட்டகரியில் தான் எடுத்துக்கோங்க. ஷண்முகா அக்கா கவுன்சிலிங் கட் ஆஃப் ஒரு டிஸ்ட்ரிக்ட் காலேஜுக்கும் கட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆகுமா? அப்படி கிடையாது, ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்பட 15 கவர்மெண்ட் காலேஜஸ், 12 ப்ரைவேட் காலேஜஸ் வந்து கேட்டகரி, அதாவது கேஸ்ட் வைஸ் தான் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து பிரிப்பாங்களே கண்டி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரிக்க மாட்டாங்க. ஹரிசங்கர் மேம் ஐ எம் ஓசி 92 மதுரை கவர்மெண்ட் லா காலேஜில் சீட் கிடைக்குமா? இல்லைனா கோயம்புத்தூர்லையாவது சீட் கிடைக்குமா? 92க்கு கண்டிப்பாக கிடைக்கும். மதுரையிலே கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸோ இல்லை செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்லையோ கிடைக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாகவே இருக்குது. தீபாய் மேம் 82 எம்பிசி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? 82க்கு கிடைக்கும், கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில். தானியா மேம் கிளாட் எக்ஸாம் ஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா? சென்ட்ரல் லா காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கவுன்சிலிங் மூலயமா போகிறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலயமா போகிறீங்கன்னா அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிளாட்டோ ஏதோ சம்திங் வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள் எக்ஸாம் வச்சு தான் அட்மிஷன் கொடுக்குறாங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து கவுன்சிலிங் மூலயமா மெரிட் பேஸில் போகிறீங்கன்னா எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா காட் மேம் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் செலக்ட் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்களா மேம்? டாக்குமெண்ட் எப்படி மேம் டைரெக்டாக காலேஜ் போய் சப்மிட் பண்ணணுமா மேம்? கட் ஆஃப் எப்போ மேம் ரிலீஸ் பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எஸ் அப்படி தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னா அவங்க முதல்ல கொடுத்துருக்க காலேஜுக்கு கொடுக்க மாட்டாங்க. செகண்டில் வரவங்களை விட அவங்களுக்கு வந்துட்டு இருக்கிற காலேஜஸில் அங்கங்கே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி போடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ இப்போ எப்படி அப்ளிகேஷன் பண்ணும்போது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்களோ, உங்களுடைய 10th 12th கம்யூனிட்டி அப்லோட் பண்ணீங்களோ, அதே போல் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு ஹார்ட் காப்பியை நீங்கள் எப்போ சப்மிட் பண்ணணும்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த டேட்டில் வந்து காலேஜில் அட்மிஷன் போடுங்கன்னு சொல்லும் பொழுது எல்லாத்துடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு அது ப்ளஸ் வந்து ஜெராக்ஸ் காப்பி ஒரு 3 செட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் காலேஜில் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கட் ஆஃப் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்கில் ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வளர்மதி எப்போ கவுன்சிலிங் நடக்கும் மேம்? இப்போ தான் ஆன்சர் கொடுத்துட்டேன், உங்களுக்கும் அதே எடுத்துக்கோங்க. ஜெகன் தீவாவா மேம் கவுன்சிலிங் மெயில் வரல, நான் கவர்மெண்ட் அப்ளைட்டட் லா காலேஜ் அப்ளை பண்ணியிருக்கேன் 75 இந்த கட் ஆஃப்க்கு காலேஜ் கிடைக்குமா? கவர்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இல்லை, மேபி வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கலாம். வித்யா மேம் நான் 81 பிசி எனக்கு 7.5 ரிசர்வேஷன் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 90%க்கு மேலே இருக்கவங்க தான் வந்துட்டு சீட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டில் வேணால் வந்துட்டு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில். ரோஹித் மேம் நான் விக்டோரியா பிஎஸ்சி கேஸ்டி மேம் என்னோட கட் ஆஃப் 72, எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் 72%க்கு வந்து ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது கவர்மெண்ட் கோட்டாவில். மோகன்ராஜ் குட் மார்னிங் மேம், கரெக்ஷன் டேட் எப்போ மேம்? கரெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 74க்கு வந்து ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. கரெக்ஷன் டேட் வந்து June 4 மார்னிங் 10 o'clock மேலே நீங்கள் வந்து கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். June 4 6 வரைக்கும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரமணி ஹாய் அக்கா, அப்போது லா கரெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க? எஸ் கண்டிப்பாக பண்ணிட்டாங்க.
ஹரிஷா அக்கா நான் ஒகேஷனல் குரூப் 70% பிசி அக்கா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமாக்கா 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். ஹரிஷ் வந்து ஒகேஷனல் குரூப் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து 92 சம்திங், செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 91 இருக்கிறவங்களுக்கு தான் ஒகேஷனல் குரூப் இருக்கிறவங்களுக்கு வந்து 4% ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ 70% கிடைக்கிறதுக்கான பாசிபிள் கிடையாது. சக்தி முருகன் மேம் ஐ ஸ்கோர் 94 12th 94 கண்டிப்பாக சோயலில் கிடைக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சக்தி முருகன் மேம் ஐ ஸ்கோர் 94 கண்டிப்பாக சோயலில் உங்களுக்கு கிடைக்கும். கருணாகரன் ஹாய் மேம் நான் பிஎஸ்சி 85% எனக்கு மெரிட்டில் சீட் கிடைக்குமா ப்ளீஸ் கொஞ்சம் 85% கண்டிப்பாக கிடைக்கும் கருணாகரன். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தீபன் அக்கா நான் எம்பிசி டிஎன்சி கேட்டகரி எனக்கு 73 கட் ஆஃப் இருக்குது, எனக்கு அப்ளைடட் காலேஜ் கிடைக்குமா? அப்ளைடடில் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது, கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. கனல் மேம் நேராக வந்து அப்ளிகேஷன் பண்ணலாமா மேம், இல்லை நீங்கள் கால் பண்ணால் தான் வரணுமா மேம், கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். எதுக்கு கேட்குறீங்கன்னு புரியல எனக்கு. ரியாகோ மேம் எனது மகள் ஆல்ரெடி ரிப்ளை பண்ணிட்டேன் உங்களுக்கு. ரஞ்சித் அக்கா நான் 78க்கா 12th எஸ்சி கேட்டகரி 78க்கு வந்து மேபி வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கலாம். தமிழரசன் ஆல்ரெடி ரிப்ளை கொடுத்தாச்சு. இந்தியா கட் ஆஃப் ரிலீஸ் டேட் கவுன்சிலிங் டேட் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்கள். கட் ஆஃப் ரிலீஸ் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வந்து இந்த மந்த் எண்டு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கில் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. நோயல் பிரபு 71% கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? கவர்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இல்லை, மேபி வந்து ப்ரைவேட்டில் கிடைச்சாலும் கிடைக்கலாம். பிரியதர்ஷினி மேம் எனக்கு பிஏஎல்எல்பி படிக்கிறது மை ட்ரீம் மேம் 84 வருது. எஸ்சி கம்யூனிட்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கும் அப்ளை பண்ணியிருக்கேன் மேம். காலேஜ் ஓப்பன் 16. இப்போ நான் என்ன மேம் பண்ணுறது? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் போயிட்டு லா காலேஜ் சீட் கிடைச்சா மறைக்கலாமா மேம்? ப்ளீஸ் மேம் ரிப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 84%க்கு உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜிலே வந்து கிடைக்கும். அப்படி நீங்கள் வந்துட்டு ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க உங்ககிட்ட சப்மிட் பண்ணிடுவீங்க இல்லையா? ஸோ நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ண சர்டிஃபிகேட் எடுத்துன்னு வந்து லா காலேஜில் அட்மிஷன் போட்டால் தான் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். அது வந்துட்டு நீங்கள் எதை சூஸ் பண்ணுறதுன்னு உங்களுடைய சாய்ஸு. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா விஸ்வா மேம் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், காலேஜ் எப்போ ஓப்பன் ஆகும்? ஜெனரல் ரேங்க் லிஸ்ட்டு இந்த மந்த் எண்டு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கில் வரும். அதுலேருந்து 1 or 2 வீக்ஸில் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் நீங்கள் காலேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். நாகராஜன் சாரி மேம் இன்ஸ்டெட் ஆஃப் +2 இந்தியா 70 இருக்குது டிஎன்சி கேட்டகரி ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் கிடைக்குமா? 90%க்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து கிடைக்குமானா என்னன்னு தெரில. ஏன்னா வந்துட்டு டிஎன்சி கேட்டகரி இல்லையா, மேபி வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்தாலும் வரலாம். ஆனால் செகண்ட் ரவுண்டில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அவ்வளோதான், எல்லாருடைய கமெண்ட்ஸுக்கும் மோஸ்ட்லி வந்து ரிப்ளை கொடுத்துட்டேன். இன்னும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் வீடியோவில் ரிப்ளை கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.